நம்ம குடும்பத்தோடு இன்றைக்கி குலசிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் தசரா. பாப்பா அவங்களுக்கு மாலை போட்டு 11 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தசராவோடு நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். விளாத்திக்குளத்துலேருந்து நம்ம வர்றதுக்கு மத்தியானமே கிளம்பணும். ஆனால் இன்றைக்கி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. போகிற வண்டி எல்லாமே குலசிக்கு போகிற வண்டி தான். அதனால் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர், பரமன்குறிச்சி, உடன்குழி வழியாக ஃபுல்லாக செம்ம டிராஃபிக். பார்க்கிங்க்கு ஏக்கர் கணக்கில் இருந்தாலும் வண்டின்னு பாட்ட இடம் இல்லை. அந்தளவுக்கு வண்டி ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே கோயிலில் போய் பாப்பா அவங்களுக்கு வேஷத்தை காமிச்சிடலாம் அப்படின்னு கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம். கூட்டம்னா சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு சரியான கூட்டமாக இருந்துச்சு. நம்ம போகிறப்ப நிறைய சாமிகளை பார்த்தோம். வராகி அம்மனும் மீனாட்சி அம்மனும் வேஷம் கட்டி வந்திருந்தாங்க. அந்த சாமிக்கிட்ட தரிசனம் வாங்கிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போனோம். இதை தாண்டி எங்களால் போகவே முடியல, அந்தளவுக்கு செம்ம க்ரௌடு. இதில் பார்த்திங்க அப்படின்னா தசராக்குள்ளே போகிறதுக்கு தனி வழி, பக்தர்கள் போகிறதுக்கு தனி வழி அப்படின்னு இருந்துச்சு. நாங்கள் சூரசம்ஹாரம் நடக்கிறது கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். எங்களால் போகவே முடியல. ஏன்னா மத்தியானமே ஊரில் இருந்து கிளம்பி ஈவினிங் கடற்கரைக்கு போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் பார்க்கிங் பண்ணுறதுக்கே 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடற்கரைக்கு போகிறது அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே பாப்பா அவங்கள கூட்டு போக முடியாது. அப்படிங்கிறதுனால பாப்பா அவங்கள கூட்டமாக இருக்கிறதுனால நான் வண்டிக்கிட்ட பார்க்கிங் கிட்ட போய் அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் தான் வந்தேன். நானுமே சூரசம்ஹாரம் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி 2:30க்கு மேலே தான் கிளம்பி வந்தேன். அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிது. அப்புறம் அந்த தசராக்குள்ளே போகிற வழியில் தான் நான் அப்படியே வந்தேன். நிறைய சாமிகள் பார்த்தோம் அப்படின்னா பல வேண்டுதல்களோட பல வேஷங்கள் கட்டி அந்த தாய்கிட்ட தங்களோட வேஷத்தை காமிக்கிறதுக்காக அக்னி சட்டி எடுத்து கோயிலுக்கு நேராக போய்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குழுக்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செட்டுகளுமே இந்த கை கோர்த்து அந்த சங்கிலி பிணைப்பால் அவங்களோட செட்டில் அவங்களோட ஊர்லேருந்து வந்தவங்களும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல நகர்த்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எதனால் அப்படி இருக்காங்க அப்படின்னா இவ்வளோ கூட்டத்தில் நம்ம கூட வந்தவங்க குழந்தைகளோட வந்தவங்கள சாமி பார்க்கணும் தான் வந்திருப்பாங்க. அவங்க கூட்டத்தில் நசுங்கிடக்கூடாது, எங்கேயும் தொலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அப்படியே கையை பிடிச்சி அப்படியே சுற்றி பிடிச்சிக்கிறாங்க. இது ஒரு சேஃபான ஒரு விஷயந்தான். இது வருஷம் வருஷம் அவங்கவுங்க செட்டில் பண்ணுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, செட்டோட போனோம் அப்படின்னா நம்ம சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எல்லாருமே அவங்கள சேஃபாக ஒன்று போல் கை கோர்த்து போவாங்க. நம்ம போகிறப்ப நிறைய காளி சாமி பார்த்தோம். இந்த சாமி 2 கையிலேயும் அக்னி சட்டி ஏந்து காளி வேஷம் போட்டு எப்படி வராங்க பாருங்கள். அந்த பாதையை பார்த்தீங்க அப்படின்னா அக்னி சட்டியோட வெளிச்சத்தில் சாமிகளை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. தீப்பந்தங்களை ஏந்தி மாடன் கருப்பசாமி அப்படின்னு நிறைய வேஷம், முருகர் வேஷம், அம்மன் வேஷம், காளி வேஷம், செங்காளி வேஷம் அப்படின்னு நிறைய சாமி நிறைய வேஷம் போட்டாங்க. அந்த கொட்டோட சவுண்டுக்கு நிறைய பேர் பக்தர்கள் கூட நிறைய பேர் புதுசாக நிறைய பேர் சாமி ஆடினாங்க. நம்ம குலசிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பார்க்கிங்கில் இருந்தால் கூட நம்ம காதில் அந்த கொட்டு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, அந்த கொட்டோட சவுண்டு நீங்கள் குலசியை விட்டு வெளியில் போகிற வர சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த சாமி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன வேஷம்னே சொல்ல முடியல. இந்த ஜாம்பி வேஷம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள். மைசூர் தசரா ரொம்ப ஃபேமஸுங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம குலச தசரா தான் ஃபேமஸுங்க. ஆனால் வர்ற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மைசூரை பின்னுக்கு தள்ளி குலச தசரா ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துருங்க. அந்தளவுக்கு வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் குலசையில் ரொம்ப கூட்டம் அதிகமாகிக்கிட்டே. திருச்செந்தூர் வர்றவங்க குலசிக்கு வந்துட்டு போகாமல் இருந்ததே இல்லை. குலசிக்கு வந்துட்டு தான் போவாங்க. திருச்செந்தூர்லேருந்து இந்த கோயில் ரொம்ப பக்கம் தாங்க. நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரீயாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னா மற்ற நாட்களில் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அம்மனை ஃப்ரீயாக நல்லா தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த தசரா டைமில் வந்தீங்க அப்படின்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நானே மாலை போட்டு பாப்பா அவங்கள கோயில்கிட்டே கூட்டு வர முடியல. ஏன்னா அவங்களோட சேஃபும் ரொம்ப நம்ம வேஷம் கட்டி கோயில்கிட்ட வர முடியலனாலும் குலச மண்ணில் நம்ம காலை வச்சு அந்த தாயை வேண்டுனாலே போதுங்க. அந்த தாய் மனப்பூர்வமாக நம்மளோட வேண்டுதலை ஏற்றுக்கிடுவாங்க. நம்மளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. க்ரௌடு அதிகமாக இருக்குது. நம்ம வர வர அந்த கொட்டோட சவுண்டு கோயிலுக்கு வெளியிலே அங்கிட்டே நிப்பாட்டிட்டாங்க. ஒவ்வொரு சாமிகளாக கோயிலுக்கு உள்ளே வர வர பயங்கரமாக சவுண்டோட சாமிகள்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே நெருங்க காளி சாமிகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஓம் காளி, ஜெய் காளி அப்படிங்கிற சவுண்டு உள்ளே கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, காளி வேஷம் போட்ட சாமிகள், தாயை நம்பி வந்த பக்தர்கள்லாம் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது போக மற்ற சாமிகள் சன்னதியில் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. காளி வேஷம் போட்ட சாமிகள் எல்லாருமே நான் முத முத்தாரம்மன் கோயிலுக்கு வர்றப்போ என்னோட பாப்பா இருந்தாங்க. இப்போ 3 முத்தாரம்மன் எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஆமாங்க, எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் 2 பேருக்குமே மாலை போட்டு முத்தாரம்மன் கோவில் தசராவுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிங்களோ அடுத்த தசராவுக்குள்ளே அந்த தாய் உங்கள் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. அப்படி தான் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்துச்சு. அதனால தான் என்னோட பாப்பா 2 பேருக்கு என்னோட மனைவிக்கெல்லாம் மாலை போட்டு தசராவுக்கு வேஷம் கட்டி கூட்டிட்டு வந்தோம். வேஷம் கட்டி அந்த காணிக்கை இந்த உண்டியில் நாங்கள் செலுத்துகிறோங்க. செலுத்திட்டு அந்த தாய்கிட்ட மனசாரம் வேணும். நான் குலசிக்கு முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னதுமே நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கோயிலுக்கு
கோயிலுக்கு வர முடியாதவங்க, அண்ணா எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தைகள் இல்லைன்னா அந்த தாய்கிட்ட வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவும் நான் அந்த தாய்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து வேண்டுதல் வந்து வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த வேண்டுதலை வந்து அந்த தாய் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. அப்படியே நல்லபடியாக முத்தாரம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா 3 பேருக்கு மனைவிக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து அப்படியே நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.